வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கடலைப்பருப்பு சட்னி. இந்த கடலைப்பருப்பு சட்னி வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு சட்னி செய்கிறதுக்காக 100 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு, அரை முடி தேங்காவை மேலே கருப்பு ஓடுலாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 3 காஞ்ச மிளகா. புளி இந்த அளவுக்கு கம்மியாக சேர்க்கணுங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பை இந்த ஆயிலில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறத்தில் வறுத்து எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அதிகமாக தீ வச்சு வறுத்து எடுத்தோன்னா பருப்பு நல்லா காந்து போயிடும். இந்த மாதிரி சிம்லே வச்சு நம்ம மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இந்த 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தா போதும் ஆயிலில். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் இல்லாமல் இந்த கடலைப்பருப்பு மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு, வறுத்த கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு, புளி சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காவை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 100 ml அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு குறையாக இருக்குங்க. இதை அப்படியே 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஊற விட்டு நம்ம அரைச்சி எடுத்தோன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் சட்னி. இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். 1 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி துண்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.